சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். நான் சிம்புதேவன் சார் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவர்கிட்ட நான் இது வந்து கிரீன் மேட் செட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அப்புறம் தான் சொன்னார் ஃபுல் படமே வந்துட்டு லைவாக சீல எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன கேட்டீங்க? முழுக்க முழுக்க இந்த படம் சீல எடுத்து உடம்பு பார்த்தீங்களா? அன்னைக்கு நான் உட்காந்து ஆடினது தான் வரைக்கும் அந்த இது வந்து உட்காந்து அப்படி ஆடிக்கிட்டே இருக்கணும். இப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாறிடுச்சு. டெக்னாலஜி அது இதுன்னு எல்லாமே மாறினாலும் இந்த சினிமாவில் இது மட்டும் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் ஒரே வார்த்தையில். கில்ஃபா மட்டும் மாறவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே அடக்க முடியாது உங்களால. எப்படி போட்டாரு பாருங்க ஒரு வார்த்தை. இது நான் என்ன மீனிங் வேணா எடுத்துக்கலாம், எது வேணா போட்டுக்கலாம். போட் படத்துக்கு இன்னொரு பேர் வைக்கிறேன். இந்த படம் போட் சின்ன டைட்டானிக். கண்டிப்பா. அப்ப ரோஸ் நான் தானா? அப்ப ஜாக் எம்எஸ் பாஸ்கர். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். போட் நான் சிம்புதேவன் சார் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவர்கிட்ட நான் இது வந்து கிரீன் மேட் செட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அப்புறம் தான் சொன்னார் ஃபுல் படமே வந்துட்டு லைவாக சீல எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பயந்தீங்க சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன கேட்டீங்க? முழுக்க முழுக்க இந்த படம் சீல எடுத்து உடம்பு பார்த்தீங்களா? அன்னைக்கு நான் உட்காந்து ஆடினது தான் வரைக்கும் அந்த இது வந்து உட்காந்து அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் உடம்பு. ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் வந்து சென்டர் ஆஃப் த சீங்க. இந்த சாம் சாருக்கு என்ன ஆச்சுன்னா சென்டர் ஆஃப் சி எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. கண்டிப்பாக ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் மை பிரதர் சாம்ஸ் வந்து பயங்கரமாக கடல்லெல்லாம் பூந்து முத்து குளிச்சதுன்னு நினைச்சேன். அதை ஒரு ஷார்ட்டில் இவர் ஒரு ரேடியோ வச்சுருப்பார். பேசிட்டு இருக்கும்போது நான் இவர் ஜோக் அடிச்சா பயங்கரமாக சிரிப்பார். இந்த காலத்து என்ன சொல்கிறது, இவரை பற்றி நான் ஃபஸ்ட்டு பாராட்டி ஆகணும். இந்த 2K கிட்ஸுக்கு 2000 கிட்ஸுக்கு இருக்கு இல்லையா, அதோடைய சந்திரபாபு இவர் தான். எக்ஸலண்ட் ஆக்டர். என்ன எனர்ஜி அப்படி போடுவார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க ஸ்டேஜில் கிரேசி மோகன் சார் கூட தான் அந்த எனர்ஜி என்ன ஆச்சுன்னா போட்டு ஆடிட்டு இருக்கோம், அப்படி போயிட்டுருக்கோம் சார் கடல் நடுவில். எனக்கு வேறு மேலே க்ரௌண்ட்லாம் வச்சு திடீர்னு இப்படி இருந்தால் இப்படின்ட்டு நான் தூங்க போகணும். கண்ணை மூடினா போதும், உடனே உங்களுக்கு அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாங்கள் யாருமே முதல் நாள் சொல்லலை சார் நமக்கு தான் அந்த ஃபீல் இருக்கு போல இருக்கு, நமக்கு தான் அந்த ஃபீல் இருக்கு. ஒரு 2-3 நாள் கழிச்சு தூங்கும்போது இப்படி ஆடுற மாதிரி இருக்கா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கு. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து சில விஷயங்கள்லாம் கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுப்பாருன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி சாருக்கிட்ட நீங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்கீங்களா? அதாவது சார் வந்துட்டு கல்ஃபீம் பாரு திடீர்னு வந்துட்டு அப்போலாம் படத்துல எல்லாம் நிறைய வார்த்தைலாம் இப்போ சொல்லுங்க, இப்போ கேட்கலாம். நாங்க கேட்டது மக்கள் கேட்கட்டும். இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கல்போசிகா, பல்மோசியா, பசத்ரா இதெல்லாமே வந்து இவர்தான் ஆரம்பிச்சது. இல்ல 2 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் சீனிவாசன் சார், அடுத்தது அண்ணன் வைத்திய அவர்கள். இவங்க வைத்தியன் போயிட்டார். அவர் சின்னப்போ மேல பேசல நினைச்சது அவர் தான் பசத்ரான்னுவார். அதெல்லாம் பசத்ரான்னு முடிஞ்சு போச்சான் பசத்ரா அப்படின்னு. இதை நான் அவர்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணேன், அதை அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படின்னு நான் டக்குன்னு கல்ஃபா இவர் என்ன பண்ணுவார்னா வேறு நம்ம இவர் இருக்காரு, அது தேங்காய் வாயை வச்சுக்கிட்டு சாங்கு சிக்கா சிக்குன்னு சொல்லாத அப்படின்னு. அதை நான் அப்படியே வந்து சாங்கு சிக்கா சிக்கா கோயின்னு சொல்லாத, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த பல்ஃபோ அப்படின்றது. ஸோ இந்த பல்ஃபோ, கில்ஃபாசிக்கா, பல்மாசி இதெல்லாம் நாங்கள் வந்து நானே ஆரம்பித்து அந்த படத்தில் அந்தந்த இடத்துல வச்சு அதை வந்து அந்த லாங்குவேஜ் வந்து போகக்கூடாது. இன்றைக்கும் ஆடியன்ஸ் நம்மளை பார்த்தா எல்லாம் கல்ஃபோசிக்காக இருக்காங்க, கல்ஃபோசிக்காக சந்தோஷமாக இருக்காங்க. அது என்ன மீனிங் வேணால் போட்டுக்கலாம் சார். அந்த இது ஆமாம், அது அசிங்கமான மீனிங் போட்டுக்கலாம். நல்லா சரி, ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக வருது, என்ன சொல்வீங்க? செம்ம கட்டான பெரிய தகராறு ஆகிடும். அப்படிதான். அதுக்கப்புறம் கில்மா பற்றியா பலஃபியோ அப்படின்னு, அது என்ன பலஃபியோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப நல்லா மேம் சி அப்படின்னா முடிஞ்சது. அது மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறது தான் இந்த பல்மாசியான வார்த்தைகள். இப்போ நீங்கள் வந்துட்டு பொதுவாக இப்போ விமன் கேரக்டர்ஸில் இப்போ வந்து நிறைய அந்த காமிக் பண்ணுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதில் நீங்கள் காமெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி நான் போய் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் நீங்கள் ஒரு சீரியஸான ஒரு கதாபாத்திரம் கேரி பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து இதற்கு முன்னாடி வந்து மனோரமா அவர்கள்லாம் தொடர்ந்து பண்ணாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இவர் என்ன எப்படி எதிர்பார்த்தாரு, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்பினாரு சிம்புதேவன் அவர்கள்? அது 100% சார்கிட்ட தான் கேட்கணும். டைமிங்கில் போட்டாரா சொல்லணும். ஆனால் வந்து எனக்கு உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி இமோஷனலான சீன்ஸ் எல்லாம் இருக்குது, காமெடியும் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற காமெடியாக இருக்காது, கொஞ்சம் பிளாக் காமெடியாக இருக்கும். பஞ்ச் டக் டக்குன்னு ரியாக்ஷன்ஸ் எதுவும்
அதாவது பாடி லாங்குவேஜ்லாம் இல்லாமல் ஒரு லிப்பில் கண்ணிலேயே ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வட்டி போகும் அப்படிங்கிறத கூட கொஞ்சம் அப்படியே பஞ்சாக ஒரு மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா. இது சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இருக்குது, ஒரு சீன் இருக்குது, பெரிய சீன். அந்த கடல்லேருந்து குதிக்க போகிற சீன் வந்து பெரிய சீன் அது. ஆக்சுவலி எந்த பேலன்ஸும் இல்லை சார். அந்த கார்னரில் நிற்கும் போது ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு MS பாஸ்கர் சாரும் ஷாரா சாரும் தான். அந்த மேலே ஏறி நிற்கிறது, அவங்க டேக் சொல்கிற வரைக்கும் என் காலை வந்து MS பாஸ்கர் சார் கெட்டிமாக பிடிச்சிப்பாரு. அன்றைக்கி வேறு வந்து ரொம்ப ரஃப்பாக வேறு இருந்தது. ஸோ அந்த சீனில் வந்து சார் சொன்னது, மைண்டில் நினச்சிக்கோங்க மது, நீங்கள் அழணும், நல்லா வெடிச்சு அழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரி மனோரமா ஆட்சி வந்து எனக்கு பயங்கர ரோல் மாடல், அவங்கள தான் நினச்சிக்கிட்டேன். ப்ளஸ் வந்து அந்த படம் பண்ணும்போது 5 மாதம் கை குழந்தை என்னோட பாப்பா, அவனே மனசில் நினச்சிக்கிட்டேன். வயிற்றில் இருக்க குழந்தையோட குதிக்கிற மாதிரி இல்லையா, அது கையில் இருக்க குழந்தையோட குதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரியலாகவே அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. சார் வந்து நான் நினச்சது ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பர் மது, கலக்கிட்டீங்க அப்படின்னு. நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு அமையணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஏன்னா மனோரமா ஆட்சி பயணித்து அந்த பாதை வழியாக நம்மளும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்ததால் கேரக்டர்ஸ் நிறைய வரணும். இப்போ எங்கே போய் நடித்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் கேட்குறாங்க ஓகே மாதிரி நடிங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டேன். நான் வந்து நிறைய மூவிஸ் பார்ப்பேன், எனக்கு மூவிஸ் பார்க்கறது பிடிக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறது, மலையாளம் மாதிரி ட்ரை பண்ணணும், சட்டிலான ஒரு காமெடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது படத்தில் நடிக்க ஆரம்பித்தா, இல்லை மேடம் இது வேண்டாம், ஓகே இல்லைன்னா இதற்கு தானே. ஸோ நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து நிறைய படத்தில் அவங்க பார்க்குறதே கிடையாது. அந்த படத்தில் முதல் படத்தில் என்ன பண்ணமோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் அமையும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். நமக்கு ஒரு ஸ்கோர் கிடச்சிருக்கு, நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு சீன் நடித்து முடிச்சதுக்கப்புறம் கூட இருக்கிற அத்தனை பேருடைய பாராட்டுகள். ஒவ்வொருத்தர் நடிக்கும் போது இன்னொருத்தவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் போக முடியாது, ஏன்னா க்ளோஸ்அப்ஸ் வந்து மற்ற படங்கள் மாதிரி நீங்கள் போங்க உங்களுக்கு க்ளோஸ்அப் முடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுக்கடலில் போயிட்டோன்னா 2 hours அங்கே தான் லாக் ஆகணும். எல்லாரோட ஷோல்டர், கை, முடி, துணிங்க தான் வரும். ஸோ ஒரு சீன் முடிச்சதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் அந்த ஜெர்மன்ல இருந்து நடிக்க வந்த ஜெஸ்ஸி, அவரோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாரும் பாராட்டுவாங்க. அது ஒரு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு போட்டியே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், ரொம்ப நானும் சாமிச்சாரம், இவர் இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாரா, அடுத்து பாருங்க, அடுத்து எனக்கு வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு களமாக இருந்தது. தென் அரையன் 305 கடவுள் வந்து உங்களோட ட்ரேட்மார்க் அந்த ஜாவா, அதுவும் சிம்புதேவன் சார் கொடுத்தது. எப்படி அந்த உங்கள்கிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்ப்பார், உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிடுவாரா, இதான்ப்பா நான் இதுதான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரா? அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இதுல இந்த காலையை அடக்க சிம்புதேவன் சார் பட்ட அந்த கவுண்டர், எங்க போனாலும் அந்த கவுண்டர், சார் இதுக்கு இதை போட்டுவா, நீங்க வழக்கமான சான்ஸ் இல்ல. இதுவரை ஆரம்பத்துல இவருக்கு எடுத்ததுல என்ன வேற கெடுப்பாரு, மது என்ன மது பஞ்சு எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க. அங்க இருந்து சிம்புதேவன் சார் அவர் பேச்சை கேட்டு பஞ்சு கிஞ்சு போட்டீங்க, உங்களுக்கு பஞ்சு விடும் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி. சொல்லுங்க சார். நீங்க நல்ல அதான் சொன்னேன், ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணால் அவங்களுக்கு இவங்க தான் வேணும்னா நீங்கள் பாருங்களேன், இந்த இதில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். மதுமிதாலேருந்து சார்லேருந்து MS இந்த ரோல் எப்படானா அவ்வளோ அனலைஸ், அதுக்கு ஆப்ஷன்ஸ் 1, 2ன்னு வச்சுருந்துருப்பாரு. பட் ஃபைனலாக அவருக்கு முன்னாடி பண்ணது எல்லாத்தையும் தெரிஞ்சு எங்களை சேர்ந்தெடுக்கிறதுலேருந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எங்களோட எல்லாமே திட்டமிடல் பக்காவாக இருக்கும் சார். அவரோட இதில் சிம்புதேவன் சாரோட இதில் செம லேர்னிங்காக இருக்கும் நமக்கு. நம்ம என்னடா இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸோடு வராங்க, அப்போ நம்ம ஏனோ தானோலாம் வந்தபடி அப்படியே நடிச்சுட்டு போகிற போக்கில் நடிச்சுட்டுலாம் போக முடியாது, இதுக்கு நம்ம ஒரு கிரவுண்ட் ஒரு பண்ணிக்கணுங்கிற மாதிரியான விஷயத்த பண்ணுவார். இப்போ நான் லால் சேட் ராஜஸ்தான்லேருந்து வந்து இருக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன், அதான் பழைய படத்துலாம் பேசுவாங்க, நிம்பிள் கேட்குறான் நம்பிள் பண்ணுறான், அது வரவே கூடாது. அதுதானே சார் பேசுவாங்க, அதெல்லாம் பழசு. நியாயமான நீங்கள் சேட்டெல்லாம் நல்லாவே தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் அப்படி போவாங்க, நீங்கள் கரெக்டாக பேசுங்கன்னு சொல்லி அதுக்காக அந்த பாரிஸ் பக்கத்துலேருந்து இருக்கிற ஒரு சேட் ஆளுங்களெல்லாம் இந்த டைலாக்கை ஒரு கேசட்டில் ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சு அவங்க எப்படி இந்த டைலாக்கை பேசுகிறாங்கன்றதுக்கெலாம் ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்து, ஏன் இதை பண்ணி கொஞ்சம் மீசையை குறைங்க, தலையை இந்த பக்கம் வருங்க, இப்படி வருங்க, அவ்வளோ நுணுக்கம் சார். நம்ம அதை தயாரிப்பை பார்த்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம அசத்திடணும் அந்த இதில் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிறத தூண்டி விட்டுருவார். அந்த மாதிரி இருக்கும் அவரோட ஒர்க்கு. ஸ்கிரிப்டை தாண்டி கொஞ்சம் போகலாம், துளி சொல்லணும், அது அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி விஷயமா இருந்தால் தான் வைப்பார். இல்லைன்னா கட்டி வேண்டாம், எடிட்டருக்கு வேலை வைக்காதீங்க அப்படி போகும். ஸோ அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம நடிக்கிற மாதிரியான விஷயத்தில் கொண்டு வந்துடுவோம் சார். அதே சமயம் சுதந்திரமும் இருக்கும், அதுக்கும் தடை இல்லை. சில இதெல்லாம் சரி சொல்லுங்கள், அந்த அதை சொல்லுங்கள், ஓகே அப்படின்னு அவர் மட்டும் சொல்கிறாரு, நானும் நொட்டு ஒரு பாஞ்சிட்டு வரேன், நீங்கள் வேற மது அவர் பேச்சை கேட்காதீங்க, உண்மையாவே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஏன்னா அந்த ஜானர்லேயே நம்ம ட்ராவல் பண்ணதால ஒருத்தர் காமெடி பண்ணும்போது நமக்கு அது வந்துடும்ல,
மது ஒன்று வேணும் ஜானரில் காட்டுறேன், தயவு செய்து அவர் கூட சேர்ந்து பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். நார்மல் ஹியூமர் இருக்கு. நான் வழக்கமாக பண்ணுற ஸ்லாப்ஸ்டிக் காமெடியோட இருக்கிற ஹியூமர் இருக்காது. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள் படம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், நீங்கள் சொன்ன அந்த ஜாவா சுந்தரேசன் இரும்பு கோட்டையை தாண்டி இந்த படம் எனக்கு சாரோட ஒரு காம்போ. ரீசெண்டாக ஏதாவது ஒரு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும், இந்த படத்தில் என்ன இருக்குது இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு படத்துக்கு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லலாம்ல. இப்போ நான்லாம் அந்த மாதிரிலாம் நினைப்பேன், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? சார் ஒன்றுமே இல்லாத படத்தெல்லாம் அப்படி ஒன்றும் ஓட வச்சிட முடியாது சார். எல்லாம் கண்டென்ட் இருக்கிற படமாக ஏன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதுக்காக கேட்டேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு நானும் ரசிகன் தானே சார். ஃபஸ்ட்டு ரசிகனாக இருந்து தான் அப்புறம் நடிகனாக இருக்கேன். அதனால் கண்டென்ட் இருக்கிற படம், நல்லா இருக்கிற படம் தான் ஓடுது. மற்றபடி நீங்கள் ஓட வச்சு கீட வச்சு இதெல்லாம் இருக்குது உலகமாக காவியன்னு நீங்கள் சொன்னாலும் அப்படியே அது அப்படியே மீடியாவில் கொஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஹைப் கொடுத்தாங்க, இது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அப்படியே இறங்கிடும். அது மாதிரி படங்கள்லாம் இருக்குது. அதை எதுக்கு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த டேரக்டர் என்ன கூப்பிடாம போகிறதுக்கான மாட்டேனே. இந்த அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், அதை சொல்லும் போது உங்களுக்கு காண்டா இருக்குமா இல்லை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அது காண்டா இருக்குமா? இல்லை அவங்க நட்பு ரீதியில் அவங்களுக்கு இருக்குன்றேன். நான் அண்டர் ரேட்டட் என்ற மாதிரியான சில விஷயம் சொல்லணும்னா, இந்த உலகத்தினுடைய இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை இந்த உலகம் என்ன இருக்குது, சினிமா உலகம் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு தான் பின்னாடி அந்த இது ஓடுற குதிரையில் பணம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இங்கே நம்ம நடிச்சிருக்கிற படம் ஓடி இருக்கணும். அந்த படத்தில் ஓடி இருக்கிற ஒரு என்ன பண்ணால் எழுது பண்ணாலும் கணக்கில் இவன் நடித்த படம் ஓடுது, ஓகே அவனை தூக்கி உள்ளே போடு அப்படிங்கிற ஒரு அந்த இன்டென்ஷன் இருக்காது. அது தவிர்க்க முடியாது. அது லக்குன்ற ஒரு இதில் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு திறமையும் இருக்குது, லக்கு இருக்குன்னா அவர் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர், அந்த விஷயம் இருக்கலாம். மற்றபடி நம்மளோட நல்லது கெட்டதுக்கு நம்ம தான் காரணம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், நிறையா இன்னும் பெரிய பெரிய டேரக்டரோட தேடி போய் நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கணும், போயிருக்கணும். ஓடுற படங்கள் எல்லாம் பார்த்து நடிக்கிறதுக்கான ஆசைப்பட்டிருக்கணும். அந்த மாதிரியான விஷயத்தை நான் வியூகம் வகுத்து நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தேன்னா இந்த அண்டர் ரேட்டடுங்கிற பேச்சு இருக்காது. ஸோ அந்த அண்டர் ரேட்டடுக்கு ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்றதுனால எனக்கு அதுக்கான விஷயம்லாம் வராது. ஓகே இன்னும் கொஞ்ச நாளில் கரெக்டான ரேட்டடில் வரப்போகிறோம், அப்போ என்ன பண்ண போகிறோம். அதனால் ஒரே ஒரு வார்த்தை சார், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா மாறிடுச்சு டெக்னாலஜி, அது இதுன்னு எல்லாமே மாறினாலும் இந்த சினிமாவில் இது மட்டும் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் ஒரே வார்த்தையில். கில்ஃபா மட்டும் மாறவே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க எதுவுமே அடக்க முடியாது உங்களால். எப்படி போட்டார் பாருங்க ஒரு வார்த்தை. நான் என்ன மீனிங் வேணா எடுத்துக்கலாம், எது வேணா போட்டுக்கலாம். ஓகே மட்டும் மாறவே இல்லை, கில்ஃபா மட்டும் மாறவே இல்லை. எனக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது சார். யார் சரி ஓகே எல்லாரும் மக்கள் போட்டு கில்ஃபால நீங்க என்ன வேணாலும் சேர்த்து. ஓகே ஓகே நான் ஸ்டார்னு போட்டு விட்டுறேன், எல்லாம் கியூரியாசிட்டியில் உள்ள வந்து பார்த்துருவாங்க வீடியோவில். கில்ஃபான்றது மாறவே இல்லை. எப்படி சொல்றாங்க? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. இந்த ஆகஸ்ட் 2 இந்த போட் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். போட் படத்துக்கு இன்னொரு பேர் வைக்கிறேன். இந்த படம் போட் சின்ன டைட்டானிக். சூப்பர். கண்டிப்பா. அப்ப ரோஸ் நான் தானே? அப்ப ஜாக் எம்எஸ் பாஸ்கர். பட் ஆனா ஜாக்கே இல்ல, ஜாக்கி தான். கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கிற மாதிரியான உள்ளுக்குள்ள அருமையான ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு. அருமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழல், வித்தியாசமான ஒரு கதை களம், நல்ல அழகழகான நடிகர்களுடைய நடிப்புகள், விஷுவல் ட்ரீட்டு, நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு அழகாக இழையோடின ஒரு காமெடி, நல்ல பேக்கடாக இருக்கும் சார். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா உட்காந்து ரசித்தா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்கும். யாருக்குன்றது தான் கொஸ்டின் மார்க். அவ்வளோ போட்டி இருக்கு. அவ்வளோ போட்டி. தேங்க்யூ சார். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.